السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுக்கு பிடித்தமான இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபட்ட வண்ணம் அல்லாஹுடைய வேத வரிகளை கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை நினைவுபடுத்தக்கூடிய சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த உயரிய சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணத்திலே கேட்ட சில பிரார்த்தனைகள், துஆக்களை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கேட்டார்கள், அதை நாம் பார்த்தோம். அதுபோல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். நேற்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டாங்க? அது ரொம்ப முக்கியம். யாருக்கா ஒரு துஆ கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு துஆ கேட்டாங்க. அந்த துஆ கேட்டதுக்காண்டி இரண்டாவது ஒரு துஆ கேட்டாங்க. அதாவது எதுல எனக்கு அறிவு இல்லையோ அதை பற்றி கேட்கறதுல இருந்து நான் பாதுகாப்பு பெற்றேன். உங்ககிட்ட அறிவில்லாத விஷயத்த நினைச்சிக்க கூடாது, உங்ககிட்ட கேட்க கூடாது. உங்ககிட்ட கேட்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். நான் பாட்டுக்கு என் பிள்ளைய காப்பாத்து நான் கேட்டுட்டேன், ஆனா நீ என்ன சொல்லிட்ட, அவன் உன் பிள்ளைய இல்ல, அவன் நல்ல செயல் செய்யலையே. ஒரு நல்லவருக்கு பிள்ளையா இருக்கணும்னா அவர் யாரா இருக்கணும்? நல்லவரா இருக்கணும். தொழுகையாளிகளுக்கு பிள்ளையா இருக்கக்கூடியவங்க யாரா இருக்கணும்? இந்த ஆதார் அட்டையை தூக்கிட்டு வந்துட முடியாது சொர்க்கத்துக்கலாம். ஆதார் அட்டையை தூக்கிட்டு நானும் உன் பிள்ளைதான், பத்திரத்தை தூக்கிட்டு, டாக்குமெண்ட் தூக்கிட்டு, பாருங்க எங்க வாப்பா தான், எங்க வாப்பா இவரு அப்படின்னு இந்த வாரிசு உரிமைக்கு வேணா இங்க கேஸ் போடலாம். இந்த உலகத்துல வேணா என்ன செய்யும், நம்ம வழக்கு செல்லும். ஆனா மறுமையில மாலிக்க உபித்தி, தீர்ப்பு நாளின் அதிபதி யாரு? அல்லாஹ். அவன்ட்டு செல்லணும்னா அந்த குருதி சொத்தை மட்டும் பத்தாது, குருதி உறவு, ரத்த உறவு மட்டும் பத்தாது, கொள்கை உறவு வேண்டும். கொள்கை உறவு நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுதான் அந்த துஆவுல இருந்து நம்ம பெறணும். உடனேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆஹா நாம கேட்டது ஒரு குற்றமான விஷயம், அதுல இருந்து உடனே என்ன செய்யணும், நம்ம மீளணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாரா, யா அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறேன், இல்லா தக்ஃபிர்லி வதர்ஹம்னி, நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் யாராயிருவேன்? மாஷா அல்லாஹ், நஷ்டவாளி ஆயிருவேன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும். அவன் வெற்றி பெறணும்னா துட்டு மட்டும் பத்தாது, இடம் மட்டும் பத்தாது, 100 பவுன் நகை மட்டும் பத்தாது. என்ன வேணும்? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடியவனா இருக்கணும், மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கணும். இது நேற்று நாம பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுடைய அந்த பிரார்த்தனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். இன்னைக்கு அல்லாஹ்வே அழகிய வரலாறு என்று ஒரு நபியை அல்லாஹ் சொல்றான். எந்த நபி தெரியுமா? அழகிய வரலாறு, அஹ்ஸனுல் கஸஸ் என்று அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்கள், சுமார் 25 நபிமார்களுடைய பெயர் இருக்கிறது. 25 நபிமார்களுக்கு சில பேருடைய வரலாறு முழுமையா இருக்கு. ஆனால் எந்த வரலாறுக்குமே அல்லாஹ் வைக்காத ஒரு அடைமொழிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுக்கு வைத்திருக்கிறார். இன்னொரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருக்குது, அவர்கள் ஒருவருடைய வரலாறு தான் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல கிடைக்குது. சூரத்து யூசுப் 12வது அத்தியாயம் 111 வசனங்கள் இருக்கு. ஆயத்துகள் எத்தனை? 111. இந்த 111 வசனத்தை நம்ம படிச்சாலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு புரிஞ்சுக்க முடியும். அவர்கள் சிறுவராக இருந்த போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன், உரையாடல்கள், அப்புறமா நடந்த சம்பவங்கள், அதுக்கப்புறமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாடு கடத்தப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமையாக விற்கப்பட்டது, இப்படி அவர்கள் மன்னராக ஆனது, திரும்ப வாப்பாவை இம்மாவையும் சந்திச்சது, சகோதரர்களை சந்திச்சது முதற்கொண்டு அப்படியே முழுமையாக வரலாறு ரெக்கார்டா இருக்கும் சூரத்து யூசுப் என்கிற அத்தியாயத்தில். இந்த நீண்ட நெடிய வரலாறுல ஒரு 2 பிரார்த்தனைய பிரத்யேகமாக அல்லாஹ் குறிப்பிடுறான். துஆவை யார் செஞ்ச துஆ? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. அதுல ஒரு துஆ, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய பிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வகும் மினல் ஜாஹிலி. இதான் துஆ. என்ன கேக்குறாங்க? ரப்பி, யா அல்லாஹ், இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலையே மேல். துஆல யாரா அப்படி கேட்பாங்க? ஜெயிலே மேல், பாலைவனத்துக்கு என்னைய 10 வருஷம் போடுங்க அப்படி துஆ கேட்கிற எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? ஸ்டேஷன் வரைக்கும் போறதுக்கே தைரியம் கிடையாது. போன ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு பாஸ்போர்ட் விசாரிக்கிறதுக்கு பயந்துருவோம். போலீஸ் கூட்டம் எதுக்கு? உதாரணத்தரையா பாஸ்போர்ட் நீ அப்பாயின்மெண்ட் போய் பார்த்த, அப்படியா, நானும் பயந்துட்டப்பா அப்படின்னு ஒரு உண்மையா பொய்யா பயந்துருவோம். என்னடா இது? ஒரு நபி பிரார்த்தனை கேட்கிறாங்க, இந்த சூழல்களை பார்க்கணும். ஒரு நபி துவா கேட்கிறாங்க, அந்த துவாவுல என்னது? சிறை கூடம், சிறைச்சாலை. சிறைச்சாலை இலைய அஹப்பு, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மேல், எனக்கு ரொம்ப பிரியமானது, சிறைச்சாலையே மேல் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு சிறைச்சாலையே மேல், பிம்மா யதுஊனனி இலைஹி, இந்த பெண்கள் எல்லாம் அழைக்கின்றாளர்களா ஒரு விஷயத்துக்கு, அதை விட எனக்கு சிறைச்சாலையே மேல் என்று சொல்லிட்டு, ஒயில்லா தஸ்ரிஃப் அன்னி, என்னை நீ காப்பாற்றவில்லை என்றால், என்னிடமிருந்து இவர்களுடைய சூழ்ச்சியை நீ முறியடிக்கவில்லை என்றால், என்னை விலக்கிக் கொள்ளவில்லை என்றால், அசப்பு இலைகின்ற, நான் அவர்கள் பால் சாய்ந்து விடுவேன். என்னால முடியல, என்னால தாங்க முடியல, இவங்க தொல்லைய என்னால தாங்க முடியல. அசுபு இலைகின்ற, நான் அவர்கள் பால் வீழ்ந்து விடுவேன். வாக்கும் மினல் ஜாஹிலி, வீழ்ந்தா எனக்கு இன்பம் கிடைக்குமா? வீழ்ந்தா பெரிய ஞானியா போயிருவனா? வீழ்ந்தா பெரிய தியாகியா போயிருவனா? வீழ்ந்தா உலகமே எனக்கு கிடைச்சிருமா? இல்ல, அக்கும் மினல் ஜாஹிலி, நான் மடையனா போயிருவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நேரத்தை அக்கும் மினல் ஹாசிரின்னு சொல்றாங்க, நான் நஷ்டவாளியா போயிருவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நான் மடையனா, அறிவியனராக ஆகிவிடுவேன். அறிவியனர்கள் தான் உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களுக்கெல்லாம் மயங்கி விடுகிறார்கள், சின்ன சின்ன இன்பங்களுக்கெல்லாம் வீழ்ந்து விடுகிறார்கள், ஈவானை அடகு வைத்து விடுகின்றார்கள், உலகத்தினுடைய போதைகளிலே வீழ்ந்து விடுகிறார்கள், உலகத்திலே பெண்கள்ல வீழ்ந்து விடுகிறார்கள், உலகத்திலே இச்சைகளுக்காக வீழ்ந்து விடுகிறார்கள். இப்படி வீழ்ந்து விடுபவர்கள் யார்? மடையர்கள். எப்படி ஒரு துவாவுல எவ்வளவு அற்புதமான விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க பாருங்க. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய பிம்மா யதுஊனனி இலை, எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறைச்சாலை தான். இவர்கள் அழைக்கிறத விட இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாத்தினியா அல்லாஹ்? நீ காப்பாத்தலனா நான் சாஞ்சிடுவேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, நல்லது செய்ய சக்தியும் தீயதிலிருந்து விலகிக் கொள்ள ஆற்றலும் யார் தரணும்?
அல்லாஹ் தான் தரணும். நாம நினைப்போம் இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் நோன்பு வைக்கணும், யா அல்லாஹ் தொழுவணும், யா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுவணும், யா அல்லாஹ் குர்ஆன் ஓதி முடிக்கணும், யா அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும், யா அல்லாஹ் டிவி பார்க்க கூடாது, யா அல்லாஹ் கேம்ஸ் விளையாட கூடாது, யா அல்லாஹ் இந்த வீராப்போட ஃப்ரீ ஃபயர்ல இருந்து எங்களை காப்பாத்து, யா அல்லாஹ் இந்த பைக் ரேஸ்ல இருந்து எங்களை காப்பாத்து, யா அல்லாஹ் இங்க போன் நோண்டுறதுல இருந்து யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து அதனுடைய ஒட்டுமொத்த தீமைகளில் இருந்து எங்களை காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் தான் நம்மளை என்ன செய்யணும், காப்பாத்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அதைத்தான் சொல்லு, யா அல்லாஹ் என்னைய வந்து காப்பாத்திரு. உடனே அல்லாஹ் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? இப்படி ஒரு பிரார்த்தனையா? ஃபஸ்தஜாப லஹு. உடனே அல்லாஹ் அவருடைய துஆவுக்கு பதில் சொன்னார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம யார் துஆ கேட்டாலும் யார் கேட்டுட்டு இருப்பா? சமீஉ துஆ, அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்துல் காதரே என்ன வேணும்? ரைட். அப்துல் ரஸாக்கு இப்ரா சொல்லு அப்படின்னு ஒவ்வொருவருடைய துஆவையும் அல்லாஹ் என்ன செய்வா? காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம். தேவைப்படும் போது என்ன செய்வோம்? பதில் சொல்லிடுவோம். விளங்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் பதிலளித்தான். ஃபஸரஃப அன்ஹு, அந்த சூழ்ச்சியில் இருந்து அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். கைதஹுன்ன இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான், நன்கு அறிந்து கொள்பவனாக இருக்கிறான். அப்படி இந்த வசனம் முடியும். சரி, எதுக்கு இந்த துஆ கேட்டாங்க? இப்படி ஒரு வரும்ல, எப்பவுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கேட்டாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏன் கேட்டாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கேட்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கேட்டாங்கன்னா, அவர்கள் எந்த வீட்டிலே பணியாளாக அல்லது அடிமையாக வளர்ந்தார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பலாத்காரமான முறையிலே அடைந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் முயற்சி செய்து கொண்டிருந்தது. தொடர் முயற்சி. நீங்க நம்ம சொல்றோமா இல்லையா? நிர்பந்தம், வேற வழி இல்லாம வட்டி வாங்கிட்டோம், நிர்பந்தம், சூழல் காரணமா இதை தப்பு செஞ்சிட்டோம். சூழல் வந்து ஒரு முப்பிலான ஆணுக்கோ பெண்ணுக்கோ காரணமாக அமையாது. சூழலை விட உயர்ந்ததாக இறையச்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதாவது துஆ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல. அவங்க ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்து பிஸ்ஸூ, உண்மையிலேயே இந்த நஃப்ஸ் இருக்குதே அது தீமைகளை தூண்டக்கூடியதுதான். மகாதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாத்துனா அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாக்கலன்னு சொன்னா நானும் இந்த குற்றத்தில் என்ன செஞ்சிருவேன்? விழுந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாம யோசிச்சு பார்க்கணும், குற்றங்கள் நம்முடைய உள்ளத்திலே எழும் பொழுது, ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கும் பொழுது, என்றாவது ஒரு நாள் யா அல்லாஹ் இந்த குற்றத்திலிருந்து என்னை காப்பாத்திடு அப்படி துஆ செய்யறோமா? அது ரொம்ப முக்கியம். ரொம்ப மோசமான எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே அல்லாஹ் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இதுல என்னை காப்பாத்தியா, அல்லாஹ் என்னால முடியலையா, அல்லாஹ் இந்த சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாத்தியா, அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாத்தியா, அல்லாஹ் இதுல இருந்து என்னை எஸ்கேப் பண்ணி முடியா, அல்லாஹ் காப்பாத்தலன்னு சொன்னா இந்த தவறு செஞ்சிருவோயா, அல்லாஹ் இந்த தவறு செஞ்சுட்டா நான் ஒரு மடையனாயிருவோயா, அல்லாஹ் அறிவாளியா இருக்க முடியாது, முஸ்லீமா இருக்க முடியாது, முஃமினா இருக்க முடியாது, நன்றி கெட்டவனா போயிடுவேன், ஜாஹிலா போயிடுவேன். இதுதான் அந்த பிரார்த்தனை. யாருடைய பிரார்த்தனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. தொடர்ந்து அந்த பெண் மட்டும் கிடையாது, அந்த பெண் தூண்டி விட்டுதான் அந்த ஊர்ல உள்ள மக்களை, ஊர்ல உள்ள சில பெண்களையும் தூண்டி விட்டதின் விளைவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை காப்பதற்காக சஜிதாவினை விடுகிறார்கள். அல்லாஹ் துஆ கேட்கிறோம். அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், நாம் குற்றங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பிரார்த்தனையும் இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டார். அந்த பிரார்த்தனையை நான் சொன்னா பொருத்தமா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த துஆ 12வது அத்தியாயம் 34வது வசனம் சூரத் யூசுப்ல 34. ரெண்டாவது சொல்ல போற இந்த துஆவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? இது வந்து 12வது அத்தியாயம் சூரத் யூசுப்ல 101. என்ன துஆ? அல்லாஹ் கேக்குறாங்க, ரப்பி இறைவா கத் ஆத்தைதனி மினல் முல்க், நீ எனக்கு அரசாட்சி கொடுத்தாய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு கிணத்துக்குள்ள உளுந்து அடிமையா விற்கப்பட்டு சிறைக்குள்ள சிறை கைதி ஆகி பல பரிணாமங்கள் இருந்துச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில. பல பரிணாமங்கள், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. நீங்களா சிறைவாசின்னு கேட்க சொல்றமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சரி, அப்பாவி சிறைவாசி, அநியாயமா சிறைக்கு போடவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறைவாசி. அப்படிப்பட்ட சிறைவாசி எந்த ஊர்ல சிறை கைதியாக இருந்தார்களோ அந்த ஊரிலேயே பொருளாதாரத்தின் துறையின் அமைச்சராக மாறினார். அதான் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க,
அவர்களுடைய வரலாற்று பின்னணியில கடைசி பகுதியில சொல்றாங்க, ஆத்தை தனி விரல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சியை கொடுத்தாய், வ அல்லம்தனி பித்தஅவீல் அஹாதீஸ், கனவுகளுடைய விளக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாய். எனக்கு ஆட்சியை கொடுத்த, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து யாரு கிடைக்கும்? எவ்வளவு எகிப்து நாட்டினுடைய பொருளாதார துறை பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்க. பொருளாதார துறை கையில இருக்கு. நீ எத்தனை கோடீஸ்வரம் வேணா, எத்தனை வியாபாரி வேணா நீ நாட்டுல இருந்துக்கோ, எல்லா வியாபாரியும் என் பின்னாடி தான். நான் போடுற ஒரு சிக்னேச்சர்ல உன் வாழ்க்கை இருக்கு. ஓடாட்டு போயிட்டே இருப்பேன், கேச்சல் விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி முதுகெலும்பு, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பே யாருதான்? இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை தந்த, அல்லம்தனி பித்தஅவீல் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கத்தை எனக்கு நீ தந்த, ஃபாத்திரு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்தவனே, இது எனக்கு போதாது. அத்த வலியை ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறு உலகத்திலும் நீதான் எனக்கு பாதுகாவல. துஆ கேக்குறாங்க. உலகத்திலும் மறு உலகத்திலும் நீதான். எப்படி துஆல இதெல்லாம் கேட்கலாம்? நம்மளும் கேட்கலாமா இல்லையா? ஆட்சி கொடுத்துட்டு கேட்க முடியாது, ஆட்சி கொடுத்தா கேட்கலாம். சிஎம் ஆயிட்டா கேளுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையால. சரியா? இல்ல இப்ப கேட்க முடியாது. வியாபாரத்தை கொடுத்தா கேட்கலாம். யா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த வியாபாரத்தை தந்த, நான் இன்னைக்கு ஒரு முதலாளியா அந்த ஊர்ல இருக்கு கேட்கலாம். பெரிய பதவியை தந்த, ஒரு முதல்வரா இருக்கேன்னு கேட்கலாம். ஏன்னா இப்படி இந்த மாதிரி கேட்கலாம். பெரிய நாட்டினுடைய அதிபரா இருக்குன்னு கேட்கலாம். சரியா? இப்படி வேணா கேட்கலாம். தஅவீல் அஹாதீஸ், கனவுகளுடைய விளக்கத்தை தந்த சொல்லிட்டு கடைசியில கேட்கறாங்க, சுப்ஹானல்லாஹ் தௌஃபனி முஸ்லிமா, என்ன அழகான முஸ்லிமா மௌத்தாக்கு. யாரு பாரு, அரசுல எனக்கு பத்தலைங்க. அரசுங்கிறதுல மேட்டர் கிடையாது, அறிவுங்கிறதுல விஷயம் இல்லை. நான் மௌத்தா போகும்போது யாரா இருக்கணும்? தௌஃபனி முஸ்லிமா. இது நம்ம பிரார்த்தனையில இருக்கணும். அடுத்து சொல்றாங்க, வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கள்ல என்னை சேர்த்து. இதுக்கு ஒரு இடத்து துவா கிடையாது. சொல்லுங்க, சாலிஹீன்கள்ல என்னை சேர்த்து. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, அத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹீன், யா அல்லாஹ் உனது அருளால் சாலிஹீன்கள்ல என்னை நுழைச்சிரு சொன்னாங்களே, அந்த துஆவை யார் கேக்குறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹி பிஸ்ஸாலிஹீன். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் சிறைச்சாலை சம்பந்தமாக பாவங்களில் இருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. அடுத்து கேட்கிறாங்க, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு கேட்டாங்க. அடுத்து நல்லோர்களில் சேர்த்து கேட்டாங்க. அந்த வரிசையில நாமும் நிறைய பிரார்த்தனை கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை செவிமடுக்க கூடியவனாக இருக்கின்றான், பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றான். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் கையேற்றுகின்ற பிரார்த்திக்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்பூலானதாக ஆக்கிடுவானாக, தௌபாக்களை மக்பூலானதாக ஆக்கிடுவானாக. இரவு நேர வணக்கங்களை, தொழுகைகளை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று உம்ரா என்று நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அல்லாஹ் மக்பூலானதாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.